Come on. இதுக்கு நான் வீடியோ கண்டென்ட் எடுத்துருந்தேன் இந்த பொண்ணு நானா ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்பி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் என் தம்பியோட ஆளுக்கு பர்த்டேன்றாலும் ட்ரெஸ் எடுக்கிறது தான் நம்ம வழக்கமாக எங்கே ட்ரெஸ் எடுப்போமோ அந்த இடத்துக்கு போய்ட்டோம் ஸ்பாட்டுக்கு. இவங்க தான் மேனா மெக்கி. வணக்கம், நமஸ்தே. தானியாவா? எது ரெண்டு ப்ளூவா? முன்னாடி பாரு. இதுக்கு முன்னாடி ஷாப்பிங் ஃபுல் விளாக் போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து நம்ம எந்த ஸ்பாட்டுக்கு போய் ட்ரெஸ்லாம் பார்த்தோமோ அந்த கரெக்டான லொக்கேஷன் தான் ஏவிஆர் சொர்ணமாக்கல் ஜுவல்லரிக்கு பக்கத்தில் இருக்க குட்டி சந்தில். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்துட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த ஷாப்ஸ் எல்லாமே வரும். இந்த ஷாப்பில் வந்து நாங்கள் எதுக்கு இப்போ திடீர்னு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பியோட ஆளுக்கு பர்த்டேன்றனால அவங்களுக்கு சர்ப்ரைஸாக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என் தம்பிக்கிட்ட வந்து அவங்க ஆள் சொல்லியிருப்பாங்க போல், எனக்கு இந்த மாதிரி லெகின்ஸ் 2 வேணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க போல். சரி, அதையும் இந்த இடம் சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். எங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2000 என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கிடலாம். 2 லெகின்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு என் தம்பி சொல்லிட்டான். 2 லெகின்ஸும் அப்புறம் டாப்ஸ் டெய்லி வேருக்கு வந்து போடுற மாதிரி. ஏன்னா அவங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க. டாப்ஸ் தானே அதிகமாக சுடிதார் குர்த்தி இது மாதிரி தானே போட்டு போகணும் காலேஜுக்குலாம். அதனால் அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக வாங்கி கொடுக்கலாம். அவங்க டெய்லியும் வந்து ரெகுலராக போட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஷாப் போனோம். அந்த ஷாப்பை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பலை. ஏன்னா கடன் வந்துட்டால் அவங்க கரெக்டாக தான் இருந்தாங்க. எங்கள் மேலே கொஞ்சம் தப்பு இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு 800க்கு ஒரு மேக்ஸிமம் ஒயிட் கலர் எடுத்து காட்டாங்க. ஃப்ளாரட் பிரிண்ட்லாம் போட்டு பார்க்கவே அழகாக இருந்துச்சு. முட்டாள்தனமாக நாங்கள் இதிலே ஃபுல் காசு போட்டோம். எங்களுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் நாங்கள் அப்பயும் அவங்ககிட்ட கேட்டோம், ரிட்டன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் பில் கொடுத்துட்டு கூட ரிட்டன் பண்ணுங்கள் சொல்லி நாங்கள் வாங்கி 5 நிமிஷம் தான் ஆகும். அடுத்த கடைக்கு போய்ட்டு டாப் பார்த்துட்டோம். டாப் எல்லாமே அங்கே நல்லா வந்து லெகின்ஸும் வந்து பிராண்டட் லெகின்ஸ் வந்து 259 நம்ம தான் சொல்லியிருந்தாங்க. சூப்பராகவே இருந்த மெட்டீரியல். செகண்ட் அந்த ஷாப்பில் 5 டாப்ஸு 2 லெகின்ஸ் வாங்கிட்டு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சனால மொத்தம் டோட்டல் பில் பார்த்தீங்கன்னா 1750 வந்துச்சு. ஆனால் எங்கள் கையிலே 1200 தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அங்கே மேக்ஸி வந்து 800க்கு வாங்கிட்டோன்றனால நம்மக்கிட்ட ரிமைனிங் 1200 தான் இருந்துச்சு. அதனால் இந்த 2 லெகின்ஸை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் 5 டாப்ஸ்க்கு மட்டும் 1200 நீங்கள் பே பண்ணிட்டு, அடுத்து நாங்கள் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு ஷாப் போனோம்ல மேக்ஸி வாங்கியிருந்தேன், அங்கே போயிட்டு மேக்ஸியை ரிட்டன் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் நம்ம வந்து 2 ஆங்கிள் ஃபிட் லெகினும் ஒரு டாப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கே போயிட்டோம். அப்புறம் நம்ம மேக்ஸி வாங்கின ஷாப்புக்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு நம்ம வந்து ட்ரெஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னதுக்கு, ஓகே நீங்கள் வந்து 800க்குள்ளே நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து காசு மட்டும் நாங்கள் ரிட்டன் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் சரி ஓகே, அதுக்கு பதில் நாங்கள் 2 லெகின்ஸும் ஒரு டாப்பும் எடுத்துக்கிறோன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு டாப் ஃபுல்லாக பார்த்தோம். அதில் லெமன் எல்லோ ஒன்று பிடிச்சிருந்தது, அதை ஓகே பண்ணி வச்சுட்டோம். லெகின்ஸ் வந்து என் தம்பியோட ஆள் வந்து ஆங்கிள் ஃபிட் லெகின் தான் வேணும், கோல்டும் ஒயிட்டும் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை கேட்டதுக்கு அவங்க கோல்டு மட்டும்தான் இருக்குது, ஒயிட் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த ஒயிட் ஸ்டாக் இல்லைனாலும் கண்டிப்பாக அது வாங்கியா ஒன்று என் தம்பி ஒத்த காலம் இருந்ததுனால, ஒயிட் இல்லைனா நீங்கள் வந்து 250 ரிட்டன் பண்ணுங்கள், நான் வெளியில் வேறு தான் கல்ல போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட டேரெக்டாக சொல்லிட்டேன். சரி, அவங்களும் ஓகேன்ட்டு ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் 250 தானேன்ட்டு அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க. நான் அப்படி இப்படின்னு பேசி தான் அவங்களுக்கு கொடுக்கவே வச்சேன். ஆக்சுவலாக மேக்ஸி வாங்கினல அங்கே வந்து டோட்டல் வந்து 800, அதில் வந்து 550 மைனஸ் பண்ணி மீதி வந்து 250 நம்ம கையில் ரிட்டன் பண்ணிட்டாங்க. அந்த 250 வாங்கிட்டு போய்ட்டு ஆல்ரெடி நம்ம டாப் வாங்கின கடையிலே போயிட்டு நம்ம வந்து ஆங்கிள் ஃபிட் லெகினும் வந்து பே பண்ணி வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் 50 ரூபாய் இருந்துச்சு. அந்த 50 ரூபாய் வச்சுட்டு ஃப்ரூட் மிக்சர், சப்போட்டா, லெமன் 3 பேர் வாங்கி குடிச்சிட்டு பத்திரமா வீடு போய் சேர்ந்துட்டோம். பட்ஜெட் போட்டு ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் மெயின் திங், நாங்கள் வந்து என்னென்ன டாப்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் விலாகாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன். அதையும் பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. வரட்டா?